நம்ம வந்து ஊர் அப்படி இல்லையே, நம்ம என்ன செய்யறது? அதான் மரபா இருக்குது. ஆனா அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபாலோயிங் ஒண்ணு இருக்குல்ல. அவர் வந்து பார்க்கறதுக்காக பிரகாஷ் ராஜ் ஒருக்க வந்து ஆக்சிடென்ட்ல வந்து கீழ விழுந்திருந்தார். விகடன் எழுதியிருந்தாருன்னு நெனைக்கிறேன். அவர் தலகுப்புற கிடக்காரு ஈசிஆர் ரோட்ல. அந்நேரம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் விழுந்திருக்காரா?" அப்படின்னு. ம். விழுந்து கிடக்கிறாரு, அவர காப்பாத்தணுங்கிற எண்ணத்த விட, விழுந்து கிடக்கிற பிரகாஷ் ராஜ்ன்னு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய எண்ணம் தான் அதிகமா இருக்கு. அப்ப திரு விஜய் வந்திருக்கிறாருன்னா, விஜய் தலைவரா, கட்சியா 41 இறந்தாங்களா அப்படிங்கிறத தாண்டி விஜய் வந்திருக்கிறார், அவர பாத்துற மாட்டோமா, தொட்டுற மாட்டோமாங்கிற ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அவருடைய திரை பிரபலத்தினால. அப்ப வந்து அது வந்து அடுத்தவங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்லது தானே? சிரமம் இல்லாமலே இவரால பல நேரங்கள்ல போயிருக்க முடிஞ்சதுல்ல. ஆமா. இப்போ அனிதா வீட்டுக்கு போனதோ, ம். அல்லது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனதோ, இப்ப சமீபமா அஜித்குமார் காவல் மரணத்துல இறந்தாரு. அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றதோ, இப்படி இந்த சிக்கல் இல்லாம ஒரு திடீர் பிளான் மாதிரியே போயிட்டு யாருக்கும் தெரியாம, அல்லது தெரிஞ்சவனுக்கு கூட பல நேரங்கள்ல இப்படி இது எல்லாமே ஒருத்தருடைய வீடு. இது 28 வீடு. ம், அத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அ அஜித்துடைய வீடோ, அனிதாவுடைய வீடோ ஒரு வீடு. அதனால அவர் ராத்திரி 11 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வெளிய வந்துர முடியும். ம், இது வந்து 27 வீடு. நீங்க ஒவ்வொரு வீடும் கிடந்தோம்னா 2வது வீட்ல ஆள் கண்டுபிடிச்சுருவாங்க. ம். அப்ப திரும்பி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. நடக்கிறதுக்காக 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க.